அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களை, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது பாதகம் சாதகமாக மாறியது. பாதகம் சாதகமாக மாறியது எப்படி? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் வாழ்ந்த பிறந்து தன் வாழ்க்கையை நடத்திய ஒரு ஊர் தான் மக்கமா நகரம். அந்த மக்காவிற்கு உம்ரா செய்யக்கூடிய தொழுவதற்குண்டான உரிமைகள் அனைத்தும் நபி அவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் ஒரு கட்டம் அவர்கள் வெளியூரிலே இருக்கிறார்கள். வெளியூருக்கு மறுபடியும் அந்த மக்கமா நகருக்கு உம்ரா செய்ய வேண்டும் என்று சில சஹாபாக்களோடு பயணப்பட்டு வருகிறார்கள். இடையில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த இடத்துல நீங்கள் மக்காவுக்குள்ளே வரக்கூடாது, மக்காவிற்குள் காபாவை தவாஃபோ மற்ற உம்ராவுடைய அமல்களோ செய்யக்கூடாது, அப்படி செய்கிறதாக இருந்தால் சில கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கத்து குஃபார்கள் எல்லாம் சில கண்டிஷன் வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண், நபி அவர்கள் பிறந்து வாழ்ந்த அந்த இடத்துல அவர்களுக்கு உண்டான உரிமை இல்லை என்று ஒரு கட்டம் வருகிறது. அந்த மக்கத்து குஃபார்கள் எல்லாம் ஒரு உடன்படிக்கை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த உடன்படிக்கையில் நாங்கள் சொல்வது போன்று நீங்கள் கட்டளைக்கு இணங்க வேண்டும், அந்த கட்டளைக்கு நீங்கள் பணிந்தால்தான் உங்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். அதற்கு பெயர் ஹுதைபியா உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை. அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அன்னவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்களுக்கும் நேர் எதிராக தீர்மானம் போடப்படுகிறது, நேர் எதிராக தீர்மானம் எழுதப்படுகிறது. அதை வாசித்த அந்த சமயத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக இயற்றப்பட்ட அந்த தீர்மானம் இருக்கிறதே, அதை கேட்டுவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொதித்து எழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கிறார்கள், நபிகள் நாயகமே, நமக்கு எதிராக தீர்மானம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் பிறந்து நாம் வாழ்ந்து விட்டு கொடுத்த இந்த காபாவிற்குள் உம்ரா செய்வதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று கூறுகிறார்களே, எப்படி நாம் விட்டு கொடுக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு கேட்குறாங்க, நபி அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்தி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்குகிறான். அதுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடச்சிச்சு. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நபியே, நாம் உமக்கு வெளிப்படையான வெற்றியை அளித்து விட்டு இருக்கிறோம் சொல்கிறான். நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சமாளித்துட்டு நீ இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் பிறந்த மண்ணில் கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லப்படுகிற இந்த சமயத்திலும் கூட நீங்கள் பொறுமையை கையாளுகிற காரணத்தினால் எந்த இடத்தில் உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லப்பட்டதோ அந்த இடத்தினுடைய அரசராக ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது நடந்து காட்டியது. அதுதான் ஃபத்ஹே மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவினுடைய வெற்றி நடந்த வரலாறு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த இடத்தில் பிறந்து வாழ்ந்தார்களோ வாழ்ந்த இடத்தை மறுபடியும் போர் செய்து பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை துரத்திய அந்த எதிரிகள் எல்லாம் மக்காவை நபிகள் நாயகம் வெற்றி கொள்ளப்பட்ட பின்பு பயந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க. ஆஹா, நபிகள் நாயகம் பிறந்த மண்ணிலிருந்து நம்ம துரத்துனோமே, நபிகள் நாயகம் பிறந்த மண்ணிலிருந்து அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் சஹாபாக்களுடைய பொருட்களை எல்லாம் நாம் அபகரித்தோமே, நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களில் சில நபர்களை நாம் கொலை செய்தோமே, நபி அவர்கள் இப்பொழுது இந்த ஊரை ஜெயித்து வெற்றி பெற்று விட்டார்களே, இப்போ அவருக்கு அடிமையாக நம்ம போக வேண்டிய கட்டாயம் வருமோ? நாம் நிறைய இடங்களில் நபிகள் நாயகத்துக்கு எதிராக பாதகமான செயல்கள் எல்லாம் நாம் செய்தோமே, இப்போ நபிகள் நாயகம் பழி வாங்கிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் அந்த மக்காவில் வாழ்ந்த மக்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நபிகள் நாயகம் அரசர் என்கிற அந்த பதவி ஏற்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. பயந்து நடுங்கி போய் நிற்கிறார்கள் எதிரிகள் எல்லாம். நபிகள் நாயகம் நம்ம அவரிடத்திலிருந்து சொத்தை பறிச்சதை போன்று
அவர்களிடத்திலிருந்து செல்வத்தை எல்லாம் பறித்தது போன்று நம்மிடத்தில் பறிச்சிருவாங்களோ அப்படிங்கிற கதி கலங்கி போய் நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்லெண்ணத்திற்கு சொந்தக்காரர், நல்ல பண்பிற்கு சொந்தக்காரர், உத்தம நபி அந்த எதிரிகளிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்களுடைய சொத்துக்களுக்கு என் மூலமாக எந்த பாதிப்பும் வராது, உங்களுடைய செல்வத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, நான் உங்களுக்கு உற்ற நண்பனாக இருக்க ஆசைப்படுகிறேன், உங்களை என்னுடைய உறவுக்காரர்களாக பார்க்க நான் விரும்புகிறேன், உங்களையும் என்னுடைய சகோதரராகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடனே எதிரிகளாக இருந்த நடுங்கி போய் நின்ற, நமது சொத்து போய்விடுமோ, நமது உரிமைகள் பறிக்கப்பட்டு விடுமோ, எந்த நபி அவர்களை நாம் ஊரை விட்டு அனுப்பி வைத்தோமோ, எந்த நபி அவர்களுக்கு நாம் கடுமையான கஷ்டங்களை கொடுத்தோமோ, அந்த நபியின் மூலமாக நமக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுமோ என்று அஞ்சிய அன்றைய எதிரிகளெல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய அந்த நல்லெண்ணம் பிடித்து சில நபர்கள் இஸ்லாத்திற்கும் வந்ததாக நாம் சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, நல்லெண்ணம் கொண்டு விட்டோம் என்று சொன்னால், நற்சிந்தனையாளர்களாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால், எதிரிகள் கூட நமது நண்பர்களாக மாறிவிடுவார்கள். பாதகம் செய்யக்கூடிய எதிரிகள் கூட நமக்கு சாதகமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதைத்தான் இந்த வரலாறு கூறுகிறது. அத்தகைய நல்ல மனிதராக வாழ்வோம், நல்லெண்ணம் படைத்தவராக இருப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.